எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜாக்லினோட எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து எதிர்பாராத ஒரு விஷயம். ஏன் ஜாக்லினே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. யாருக்கும் வந்து ஒரு புரியாத புதிராக ஏன்டா இவங்க எலிமினேட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. அது மாதிரியே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி சொல்லுங்கள் பிரதர், இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து மெசேஜ் அனுப்பினாங்க. அதில் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல மனதோட கனெக்டான ஒரு கடிதம் அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன் ஜாக்லினுக்கு. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. அதாவது ஜாக்லினுடைய கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது இந்த ஷோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறது. நான் வந்து இப்போ தான் ஜாக்லின் அப்படின்றது பிடிக்காது. பிக் பாஸ் நான் பார்க்க மாட்டேன். கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பிக் பாஸும் பார்க்க மாட்டேன். ஆனால் என்ன வந்து ஒரு ஷோவை ஒரு லைவ் வந்து ஜாக்லின் ஒருத்தவங்க பார்க்கும்போது ஒருத்தவங்க ஏதோ நமக்குள்ளே கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜஸ்ட் அவங்களுடைய கேரக்டர் உள்ளே வந்து அட்மையர் பண்ணேன். உள்ளே ஒன்று ஒன்றா பார்க்கும்போது அவங்க வந்து இருந்த ஒரு விஷயம், ஃப்ரெண்டுக்காக அவங்க விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காமல் இருந்தது அப்படிங்கிறது, யாரை பற்றியும் பின்னால் பேசாமல் மூஞ்சிக்கு நேராக என்ன தோணுதோ அதை பேசுகிறது, எந்த ஒரு எஃபர்ட்னாலும் 100% கொடுப்பது, இது எல்லா கேரக்டருமே எனக்குள்ளே இருந்த ஒரு பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா தட்டி எழுப்பிச்சு அப்படின்ற மாதிரி பெண்மணி தான் வந்து எழுதியிருந்தாங்க. ரொம்ப உருக்கியிருந்தாங்க. அதாவது அவங்க வந்து பயந்துட்டு இருந்தேன், பட் நான் ஜாக்லின் மாதிரி தான் எந்த ஒரு விஷயமும் வந்து பயப்படாமல் பேசுகிற ஒரு ஆள் தான். பட் இருந்தாலும் போல்டாக எந்த ஒரு இதுவும் எடுக்க மாட்டேன். பட் அவங்க டெய்லி அவங்க இருந்தது, அவங்க கூட நான் டெய்லி பார்த்தது அப்படிங்கிறது ரொம்ப கனெக்ட் ஆகி, ஓ இப்படிலாம் எடுக்கலாமா, நேற்று அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக நான் என்னை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவிட்டியோட ஒரு கடிதம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸோடைய ஸ்கெட்சை பற்றி அவங்க எழுதியிருந்தாங்க. அதாவது ஜாக்லினுக்கும் இது வந்து தெரியும், அவங்க வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பிக் பாஸுக்கே நான் வந்து உனக்கு சவால் விட்றேன் அப்படின்ற மாதிரி தான் ஜாக்லின் இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க எப்பயுமே வந்து பின்னாடி போகிறவங்க கிடையாது, முன்னாடி போகிறவங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக நான் வந்து பின்னாடி இருந்த என்ன ஜாக்லின் தான் வந்து இப்படி ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்க வச்சுருக்காங்க. அவங்களும் வந்து சிங்கிள் மதர் போல் அந்த ஒரு விஷயமும் ஜாக்லின் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் பொழுது வேற மாதிரி இருந்தது. இன்னொன்று, பிக் பாஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு ஜாக்லினை. ஏன் எல்லாத்தையும் பெட்டி எடுக்க வச்சிட்டாங்க, ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் பெட்டி எடுக்கல, யார் ஜாக்லின் மட்டும்தான். அப்போ பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஜாக்லின் நீங்கள் பெட்டி அனுபவத்தை பற்றி பேசுங்கன்னா நான் ஓடவே இல்லை, நான் எப்படி பண்ணுறது அதையும் சொல்கிறாங்க அவங்க அந்த டைமில். அப்போ ரெடி, அடுத்த என்ன வச்சா எடுப்பாங்கிறது மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஏன்னா டாஸ்கே முடியாதப்போ எதுக்கு அந்த டாஸ்க் கொடுக்கணும் பிக் பாஸ், போய் இவங்களை சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி என்ன சேலஞ்ச் நான் எடுத்துக்கிறேன் வாடா, கை தூக்கு போகிறாங்க. பிக் பாஸை வந்து அதுக்கேற்ற மாதிரியே மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னானே. சரி வா, எவ்வளோடா ஓடணும். ஈவன் தோ ரயானுக்கும் சரி முத்துக்கும் சரி, முத்துவோட ரயானுக்கு வந்து ஈஸி, ஆனால் ரயானோட விஷாலுக்கு ஓரளவுக்கு அதே மாதிரி தான். விஷாலோட ஜாக்லினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட் ஒரு மீட்டருக்கு வந்து கூட, சரியா 10 மீட்டருக்கும் என்னமோ நான் கால்குலேட் பண்ணி பார்த்தப்போ கூட தான். ஸோ அப்படி இருக்கிறப்பையும் கூட நான் போகிறேன். அப்போ கூட ரயான் சொல்லுவான், நம்ம முத்து சொல்லுவார், இந்த மாதிரி போயிட்டு நீ வந்துடுன்ட்டு. ஜாக்லின் ஒன்று தொட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக போய் தான் வருவேன், அது அவங்களோட கேரக்டர். அது அந்த ஒரு போராட்டம் ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவா. அந்த கான்ஃபிடென்ஸை எனக்கு வந்து ரொம்ப பூராமே கொடுத்துருக்கா நம்ம ஜாக்லின் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருந்தது. எனக்கு நிஜமாகவே ஒரு ஷோனால் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக ஆகிறது ரொம்ப சிரமம். பிடிச்சி கோவப்படுவாங்க, அடிப்பாங்க. இந்த ஷோ பார்த்துட்டு சீரழிஞ்சவன் தான் அதிகம். ஆனால் இந்த ஷோக்காக நான் வந்து பயந்துட்டு இருந்த ஒரு என் பொண்ணை வளர முடியாமல் தவிச்சிட்டு இருந்த ஒரு அம்மா, ஜாக்லின் பார்த்துக்கலாம் வா, என்ன போச்சு, கப்பு போச்சு, இது போச்சு, அவ்வளோதானே, ஆனால் நான் காமிச்சிட்டேன் யாருன்ட்டு அப்படின்ற. இன்னொன்று, மக்களால் வெளியேற்றப்படாமல் சரியா மக்களையே கண்கலங்க வைத்த ஜாக்லின் அப்படின்றத அவங்க வந்து முடிச்சிருந்தாங்க. நீங்களும் வெளியேற்றவே முடியாது, என்ன ஒன்று ஜெயிப்பேன், அப்படி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சா ரைட்டு நான் வெளியே வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டாங்கன்னா அதை வந்து ஜெயிச்சு காட்டாம விட மாட்டாங்க ஜாக்லின் அப்படிங்கிறது. இதை முத்தோட சொல்லியிருப்பார்ல, ஜாக்லின் வந்து இந்த ஒரு விஷயம் அவங்கள அறியாமல் அவங்க செஞ்சாலும் அதை தைரியத்தை உடைச்சா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் வெளியே இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் ரசிச்சிருக்காங்க ஜாக்லின் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது எனக்கே ரொம்ப கண் கலங்கிடுச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து லைவில் வந்து வேறு எதுவும் பெருசாக இல்லை, எங்கே பார்த்தாலும் இந்த விஷால் அன்சிதா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். இப்போ விஷாலோட ஏவி போட்டாங்க, அது ஏவியா இல்லை தர்ஷிகா
நிஷிதா விஷாலோடைய படமான்னு தெரில, முழுக்க முழுக்க இவங்க 3 பேர் தான் வராங்க. விஷால் அங்கங்கே வந்து இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் அது இதுன்னு வந்துச்சுல்ல, அந்த பின்னாடி டிக்கெட் ஃபினால பல்பு பிடிச்சது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வருது தவிர, நாட் அ பெஸ்ட் ஏவி, நாட் டு பி இன் த டாப் 5, நாட் டிசர்வ்ட் விஷால். ஏவி பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.